பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுக்கு இந்த 2025க்கு தீபாவளி ஸ்டாக் வந்ததை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த தடவை வந்திருக்கிறது ஜோத்பூர் ஐட்டம் தான் நம்ம எடுத்துருக்குறோம். அஜ்மீர் சிகர் ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கலை. ரொம்ப விலைவாசி அதிகமாக இருந்ததுனால நம்ம எடுக்கலை. கால்பி அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கால்பியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா கமிஷன் பேசிஸில் நம்ம எடுக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது வண்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு விற்று கொடுத்தோம்னா 250 ரூபா ஒரு ஆட்டுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சொந்தமாக பணம் போட்டு கால்பியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வியாபாரம் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நஷ்டம்தான் வரும். காரணம் அந்த ஆடுங்க பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்துடும். ஆடுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் எந்த ரீசனுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்துடும். ஒரு லாட் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு 10-15 ஆடு கன்ஃபார்மாக காலி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம கால்பி எடுத்து வியாபாரம் பண்ணுறது அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் போன வருஷம் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கால்பியில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த தடவை கால்பியை நம்ம சுத்தமாகவே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். காரணம் அது கலருக்காக கஸ்டமர் விரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் எடுத்துகிட்டு போகிறவங்களே ஒரு 10 எடுத்துகிட்டு போனோம், 1-2 இறந்துருச்சுன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கும் நஷ்டம், எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நஷ்டம். அதனால் அது பெருசாக நம்ம அதை எடுக்கிறதில்ல கால்பியில். அதுக்கு பதிலாக தான் நம்ம லாஸ்ட் டைம் அந்த ரம்ஜான் டைம்லலாம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து நம்ம எடுத்துருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வெயிட் பேசிஸில் விற்கிறதுக்கு அந்த ஆடுங்கள் செட் ஆகாது. அது நிகாவில் விற்கிறதுக்கு தான் கரெக்டு. ஏன்னா உருவம் பார்த்தா ஒரு 25 கிலோ 30 கிலோ நீங்கள் மதிக்கிற ஆடு, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ லைவ் வெயிட் போடும்போது வித்தியாசம் வருது. ஒரு 30 கிலோ மதிச்சிங்கன்னா அந்த ஆடு பார்த்திங்கன்னா 24 கிலோ தான் இருக்கும். ஒரு 5 கிலோ 6 கிலோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைவ் வெயிட்டுக்கு அந்த ஆடு செட் ஆகல. அது நிகாவில் தான் விற்கணும். அது இவ்வளோ கறி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிகாவில் தான் விற்கிறதுக்கு தான் செட் ஆகும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த தடவை கொஞ்சம் நம்ம தீபாவளிக்கு ஜோத்பூர் தான். நம்ம எப்போயுமே எனக்கு ஜோத்பூர் ஐட்டம் எடுக்க மாட்டேன். என்னோடய கஸ்டமர்ஸ் யாரும் ஜோத்பூர் ஐட்டம் விரும்ப மாட்டாங்க. பட் விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால ஜோத்பூர் ஐட்டம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஜோத்பூர் ஐட்டம் தான் நம்ம எடுத்துருக்குறோம். வண்டி வந்திருக்கு, வண்டியிலேருந்து இறங்குது பாருங்கள். ஆடுங்கள் எல்லாமே அந்த பல்லு போடாத அந்த ஒரு 20-25 கிலோ 18 கிலோ 15 கிலோ 15 கிலோலேருந்து 25 கிலோவுக்குள்ளே தான் ஆடுங்கள் இருக்குது. நீங்கள் இறங்கும்போதே பார்க்கலாம். எல்லாம் பெரிய சைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எது சென்னை பேசிஸில் ஓடுமோ அந்த ஆடுங்கள் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அல்லாவுடைய கர்பில் இது கிருபையில் நேற்று இறங்குனது. இது நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடு கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் பேலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இறைவன் எப்படி வச்சுருக்கான்னு தெரியல. மழை தொடர்ந்து மழை பெய்யுது. நேற்று ஆடு இறங்குறப்ப மழை இல்லை. அப்புறம் நாங்கள் எடை போட்டு வெயிட் செக் பண்ணுற போது பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இப்போ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மழை தான் பெய்யுது. தீபாவளி முடிஞ்சு தான் இது நிற்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கால சூழ்நிலை அப்படி தான் மாறிடுச்சு. முன்ன மாதிரி சீசனுக்கு மழை அப்படின்றது இது நமக்கு மழை சீசன் தான். ஸோ இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வந்திருக்கிறது எல்லாமே ஜோத்பூர்லேருந்து. இதில் முக்கால்வாசி ஒரு 80% மேலே கிடாய்கள் தான். ஜஸ்ட்டு ஒரு 20% தான். மொத்தத்துக்கே வண்டியில் 300 சில்லற ஆடுங்களில் ஒரு 30 ஆடு 35 ஆடு தான் மறக்க இருக்கும். மற்ற எல்லாமே கடாயங்கள் தான். ஏன்னா நிறைய கடாயங்கள் கேட்பாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். யாருக்காவது சென்னை சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஆடுகள் தேவைன்னா நீங்கள் உடனே பார்த்து எடுத்துக்கலாம். ஆடுகள் ஸ்டாக் இருக்குது. பாருங்கள், பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல ஆடுகள் தான் இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு இருக்கிறதுலே பெட்டராக இருக்கிற ஆடுகள் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தீபாவளி முடிஞ்ச பிறகு நம்ம எப்போயும் ரெகுலராக கொடுக்குற சரக்கு நம்ம கொடுப்போம். அஜ்மீர் சிகர் சரக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எம்பியிலையும் பேசியிருக்கோம். கமிஷன் பேசிஸில் பண்ணுறதா இருந்தால் ஆடுங்க கொடுங்க, நம்ம கமிஷன் பேசிஸில் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம விற்கிறது அவங்களுக்கு கொடுத்துட போகிறோம். அப்புறம் அதில் உள்ள லாப நஷ்டங்கள், அதாவது லாப நஷ்டன்றது நான் ஆடுங்கள் இறந்துடுது இல்லை உடம்பு சோரியம்லாம் போகுது அந்த மாதிரிலாம் தான் அவங்களோட பொறுப்பில் போயிடும். அதனால் அந்த மாதிரி நம்ம பேசியிருக்கு. பார்க்கலாம்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் போன வருஷம் கொடுத்த நம்ம அந்த மத்திய பிரதேச ஆடுங்களும் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எல்லாமே வந்து நாலா பக்கம் நம்ம எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். தீபாவளி முடியவும் நம்ம வந்து கரெக்டாக எப்பயும் போல் ரெகுலராக எல்லா பிரான்ச்சுக்கும் என்னென்ன தேதியில் நம்ம முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமோ, வெள்ளிக்கிழமை சென்னை, செவ்வாய்க்கிழமை ஈரோடு, புதன்கிழமை கன்னியாகுமரி, அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக இந்த 3 பிரான்ச்லேயும் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். இந்த 3 பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்குற ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி வளர்ப்பு ஆடுங்கள் வந்து நம்மள்ட்ட கிடைக்கும். ராஜஸ்தானில் இருக்க மெயினான சிரோகி, அஜ்மீரி, குஜ்ரி, சோஜத்து, அதே மாதிரி பஞ்சாபில் இருக்க பீட்டல், இந்த மாதிரி ஒரு இது ஜமுனாபாரி, தோத்தாபாரி, இந்த மாதிரி ப்ரீட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்ப்புக்கு கொடுத்துட்ருக்கோம். அதிக அளவில் இனி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்க மழைக்காலம், உங்களுடைய ஏரியாவில் இருக்க சீசன்ஸு அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த வளர்க்குற ஆடுங்களை எடுங்க. இல்லைன்னா ஒரு 2 மாதம் ஹோல்ட் பண்ணி ஜனவரிக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு எடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஆர்வக்கோளாறில் மழை நேரத்தில் எடுத்துகிட்டு ஆடுகள் வந்து சிக்கில், அதாவது இந்த சளி பிரச்சனை அது மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே எடுத்து வளர்த்து அனுபவம் இருக்கிறவங்க அவங்க எப்படி பராமரிச்சுக்கிடுவாங்க. புதுசாக நீங்கள் பண்ணை வச்சு நாங்கள் எடுக்கணும், இல்லை ஒரு 5 ஆடு 10 ஆடு வாங்க வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்க ஜனவரிக்கு அப்புறமே வந்து நீங்கள் வந்து எடுத்து வளர்க்குறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், போட்ட காசு போயிடும். இல்லை ஆடுகள் எல்லாமே வந்து நேற்று ஆக்சுவலாக வந்து 3 மணிக்கு வண்டி வந்துருச்சு. ஜும்மாவுக்கு அப்புறம் அப்புறம் ஜும்மா தொழுதுட்டுலாம் வந்துட்டோம். வந்த உடனேவும் 2-3 கஸ்டமர் வந்தாங்க, எடுத்தாங்க. மிச்ச ஆடுங்கள் எல்லாம் என்ன எடையில் இருக்குது, என்ன ஏது, வந்தோடனே எவ்வளோ வெயிட் இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணி ஒர்க்கு முடிக்கிறதுக்கு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அந்த எல்லாம் மலையிலே நின்று வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஆடுங்கள் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற ஆடுங்கள் வந்து இருக்குது. ஒரு 200 ஆடு பக்கம் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேளம்பாக்கத்துலேருந்து உள்ள ஒரு 6 கிலோமீட்டர் தையூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காயார்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. வண்டலூர் பக்கம் இல்லை வந்து மேடவாக்கம் பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா மாம்பாக்கத்துலேருந்து 9 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா காயார்னு ஊர் இருக்குது. காயார் தான் கரெக்டான ஃபார்ம் இருக்கிற ஊரோட பேர். இது எதெல்லாம் பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் வந்து பக்கம், கேளம்பாக்கம் வந்து பக்கம், மாம்பாக்கம் வந்து பக்கம். இந்த 3 ஊருக்கும் வந்து இது பக்கம். எல்லாமே வந்து 6 கிலோமீட்ரு, 7 கிலோமீட்ரு, 9 கிலோமீட்ரு இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே சென்டராக வந்து இந்த காயார் இருக்குது. நிறைய பேர் காயாறுனோடனையும் எந்த பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காயாறுன்றது தமிழ்நாட்டில் இது காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயோ செங்கல்பட்டு மாவட்டத்திலே வரும். எக்ஸாக்டாக எனக்கு எதுன்னு தெரியல. அந்த மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு கிராமத்தோட பேர் தான் காயாறு. இந்த தையூர், காயாறு இதெல்லாம் வந்து திருப்போரூர், கேளம்பாக்கம், அதே மாதிரி மாம்பாக்கம் இதுக்கு வந்து சென்டராக இருக்கும். ரெண்டாவது, சில பேர் கேளம்பாக்கத்தை கிளாம்பாக்கமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. கிளாம்பாக்கம்ன்றது புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, கேளம்பாக்கம்ன்றது ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிறது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வெள்ளிக்கிழமை நமக்கு எப்பயும் போல் ரெகுலராக ஸ்டாக் எடுக்கிறவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரெகுலராகவே இந்த பண்ணைக்கு வந்து இங்கே வந்து நமக்கு கண்டினியூட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில இது கன்னியாகுமரியில் இப்போ வந்து ஒரு 2-3 வாரம் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறோம். காரணம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து வெறும் கிடாய்கள் தான் அவங்க விரும்பி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான ரேட் நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம 420 ரூபா 430 ரூபாய்க்கு கிடாய்ங்களையும் மரக்கையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு 10 ஆடு கேட்டாங்கன்னா ஒரு 5 ஆடு கிடாய் கொடுக்குறோம், ஒரு 5 ஆடு பெட்டை ஆடு சேர்த்து தான் கொடுக்குறோம். ஆனால் அவங்க வந்து முழுக்க கிடாய் மட்டும் அந்த ரேட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே வந்து நிறுத்திட்டு பெரிய கிடாய்கள் கொடுக்கலாம். அந்த பல் போட்டது 2-4 பல் 6 பல் அந்த மாதிரி கிடாய்கள் நம்ம அந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பொருட்களை பிரித்து தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது.
அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இனி அடுத்தடுத்த வாரங்களில் அங்கேயுமே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.